அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி யார் கிச்சன் தமிழ் சமையலில் நம்ம மீன் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, கரம் மசாலா, மிளகாத்தூள், ஜீரகத்தூள், உப்புத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயிலு, ஒரு லெமன் ஜூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடுவோம். ஒன்று மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, கரம் மசாலா அரை ஸ்பூனு, உப்பு ஒரு அரை ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூனு, லெமன் ஜூஸ் பண்ணி ஊற்றிக்கும் பற்றிக்கும். இப்போ எல்லா லெமனையும் ஊற்றி பட்டியாச்சு. பூண்டு அதில் பட்டி உரமாக எடுத்து வச்சுக்குவோம். வெங்காயத்தையும் அதில் பரட்டி உரமாக எடுத்து வச்சுக்குவோம். கருவேப்பிலை தனியாக இருக்கட்டும். இப்போ ஒவ்வொரு மீனையும் அதை பரட்டி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி எல்லா மீனையும் பரட்டி எடுத்து வச்சுக்குவோம். இன்னொரு மீனையும் போட்டு பரட்டி எடுத்துக்குவோம். நம்ம பரட்டையும் எடுத்து வச்சுப்போம். இப்போ எல்லாமே மசாலா போட்டு எடுத்து வச்சாச்சு. நம்ம வச்சு இந்த வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் மேலே போட்டு வச்சுக்குவோம். வறுக்கும்போது வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து போட்டு தான் வறுக்கணும். நல்லா மணமாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் வறுத்து எடுத்துக்குவோம். மீன் வந்து ஒரு மணி நேரம் மசாலா போட்டு வச்சுட்டோம். நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடுவோம். பிஸ்மில்லா. எல்லா மீனையும் எடுத்து போட்டுவோம். மீன் போட்டாச்சு. அதுக்கு 3 மீன் மட்டும் இருக்குது. ஒரு வறுத்து எடுத்துட்டு அப்புறம் அதை வறுத்து எடுத்துக்குவோம். சரியாகனா பார்ப்போம். வறுத்தாச்சு. எடுத்து வச்சு மாற்றினோம். நம்மளும் எல்லா மீனையும் வறுத்து மாற்றிப்போம். எல்லா மீனையும் வறுத்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு முறை மீன் வறுத்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.